இதிலிருந்து கேள்வி கேட்கலாம். என் முஸ்லிம் அல்லாத தோழியின் சார்பாக இந்த கேள்வியை கேட்க விரும்புகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். சலா நேரத்தில், அதாவது தொழுகை நேரத்தில் ஒரு முஸ்லிம் அல்லாதவர் வீட்டில் இருந்தால் அந்த இடத்தில் தொழுகலாமா? அப்படி இல்லை என்றால் என்ன செய்ய வேண்டும்? அதோடு கோவிலில் கொடுக்கப்படும் பிரசாதங்களை வாங்கி சாப்பிடலாமா? சகோதரி கேட்ட முதல் கேள்வி, முஸ்லிம் அல்லாதவர்கள் வீட்டில் முஸ்லிம் தொழுகை செய்யலாமா என்று கேட்டிருக்கிறார். அந்த வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை என்றால், உங்கள் முன்பாக சிலை எதுவும் இல்லை என்றால், இடம் சுத்தமாக இருந்தால் நீங்கள் உலகத்தின் எந்த மூலையிலும் தொழுகை செய்யலாம். நபிகள் நாயகம் அவர்கள் சொல்லியிருக்கிறார், சஹி புகாரி பாகம் 1 சலா என்ற பாடத்தில், நம்பிக்கை உள்ளவர்களுக்கு இந்த உலகமே தொழுவதற்கேற்ற இடம் என்று. அந்த இடம் சுத்தமாக இருந்தால், உங்கள் முன்பாக சிலைகள் எதுவும் இல்லை என்றால் நீங்கள் தாராளமாக அங்கு தொழுகை செய்யலாம். அடுத்தது பிரசாதம் பற்றிய கேள்வி. பிரசாதம் இந்துக்களால் விக்கிரக ஆராதனை செய்து தங்கள் கடவுளுக்கு படைக்கும் உணவு. அல்லாஹ் திருக்குரானில் 4ற்கும் குறைவில்லாத இடங்களில் சொல்கிறான். சூரா பக்ரா அத்தியாயம் 2 வசனம் 173, சூரா மாய்தா அத்தியாயம் 5 வசனம் 3, சூரா அனாம் அத்தியாயம் 6 வசனம் 145, மேலும் சூரா நஹல் அத்தியாயம் 16 வசனம் 115. ஹுர்மத் அலைக்குமுல் மைத்தத்து வத்தமு வலஹ்முல் கின்ஸீர் வமா உஹில்ல லிகைரில்லாஹ் பி. செத்த பிராணிகள், ரத்தம், பன்றி இறைச்சி, அல்லாஹ் அல்லாத பெயரில் படைக்கப்பட்ட உணவுகள் அனைத்தும் உங்களுக்கு தடுக்கப்பட்டவை என்று. ஆகவே பிரசாதம் சாப்பிடுவது ஹராம். இஸ்லாத்தில் அது அனுமதிக்கப்படுவதில்லை. ஆனால் அநேக முஸ்லிம்கள் முஸ்லிம் அல்லாதவர்களின் மனதை புண்படுத்தவோ காயப்படுத்தவோ விரும்புவதில்லை. ஆகவே என்ன செய்வது? சில முஸ்லிம்கள் பிஸ்மில்லா என்று சொல்லிவிட்டு சாப்பிடுகிறார்கள். நாளை பிஸ்மில்லா என்று சொல்லிவிட்டு மது அருந்துவீர்கள், பன்றிக்கறி சாப்பிடுவீர்கள். அல்லாஹ் அல்லாது வேறு எந்த பெயரில் படைக்கப்பட்ட உணவாக இருந்தாலும் அதை உண்ண இஸ்லாத்தில் அனுமதி இல்லை. இந்த நிலைமையை சமாளிப்பது குறித்து தாவா டிஸ்ட்ரக்ஷன் என்ற என்னுடைய வீடியோ கேசட்டை பார்க்கலாம். அதில் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு பிரசாதத்தை குறித்து எப்படி புரிய வைப்பது, மேலும் அவர்களது வேதங்கள் மூலமாகவே உண்மையான கோட்பாட்டை எப்படி தெரிய வைப்பது என்பதை சொல்லியிருக்கிறேன்.